அண்ட் டம் பாறையா என்ட்ரன்ஸ்லேயே இருக்கு. ஆன ஒரு வியூ. ஹாய், நான் யூசுஃப். அடுத்த ஒரு விலாக் எங்கேன்னா ஊர்லேருந்து கொடைக்கானல் போகிறோம் ட்ரிப்பு. ஸோ அதுதான் இன்றைக்கி விலாகு. எப்போதும் போல் வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பாருங்கள். முக்கியமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். அவங்க வீடியோக்குள்ளே போவோம். சரியா? எப்போதும் போல் முதல்ல வீடியோ லைக் பண்ணிட்டு அப்புறமா வீடியோ பாருங்கள். வத்தலக்குண்டு வத்தலக்குண்டு வந்தாச்சு. ஓல்டு வத்தலக்குண்டு அதான் கொடைக்கானல் மலைன்னு நினைக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். ஊர்லேருந்து கிளம்பணும். எத்தனை மணிக்கு கிளம்பணும்? 4:30 மணிக்கு கிளம்பணும். ராமநாதபுரம் பக்கத்தில் சித்தார் ஹோட்டலேருந்து. இப்போ மணி வந்து 9 மணி. வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வத்தலக்குண்டு இனி மலை ஏற வேண்டியதான். ஃபுல்லாக ஹில்ஸ் தான். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டது ஸ்ரீ சரவண பவன். ரோடு வத்தலக்குண்டு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. திண்டுக்கல் 37 கிலோமீட்டர். போய் வண்டி எடுக்க வேண்டியதான். திண்டுக்கல் கொடைக்கானல் மலை. கொடைக்கானல் பெண்டு நிறைய இளநீ கடையாக இருக்குது. செவ்வழனி, கொடைக்கானல் 46 கிலோமீட்டர். பூம்பாறை 68. ஃபோட்டோ எடுக்கலாமே, வெயில் அடிக்குது. கொடைக்கானல் என்ட்ரன்ஸு இங்கேருந்து ஆரம்பிக்கும். கொடைக்கானல் மலை அடி வரும். கிட்டத்தட்ட 46 கிலோமீட்டர். இங்கே வரும்போது ஈபா செக் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி ஈபா செக் பண்ணுறாங்க. மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. மேலே ஏறியாச்சு. ஃபர்ஸ்ட் பெண்டு. யாரு காதடிக்க ஆரம்பிக்கிறீங்க? வியூ பாயிண்ட் டம் பாறையா டம் ஏதோ மட்டும்தாங்க. டம் பாறை வியூ பாயிண்ட். ஏதோ பஸ் ஏதோ வருது. சவுண்ட் இருக்குது. பஸ்ஸில் லாரியாக இருந்ததில்ல, ட்ரக்கு தான் நினைக்கிறேன். ட்ரக்கே தான். ஜீப்பு ஒரு இடத்துல ரெஸ்ட் மாதிரி சும்மா நிப்பாட்டினது. தைல மரக்காடு சரியான டீப்பாக இருக்கு. வெயிலாத்தான் இருக்குது. டெம்பரேச்சர் என்ன ஒரு 24-25 இருக்கும். சரியான வியூ. நல்ல ஒரு சூப்பர் வியூ. ஏதோ பெருமாள் மலைன்ற ஊர்.
துக்கம் ஊராட்சி. கூலிங்க காத்தூர். நல்லா கொடைக்கானல் வந்தாச்சு. கொடைக்கானல் மலைகளின் நிலவரசி. கொடைக்கானல் நகராட்சி தங்களை அன்புடன் வரவேற்கிறது. கொடைக்கானல் வந்தாச்சு. மிஸ்ட்டு பயங்கரமான மிஸ்டாக இருக்குது. இல்லை லைட்டாக தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே இருக்கா வெள்ளி நீர்வீழ்ச்சி. சில்வர் கேஸ்கேட் பார்க்கா. வாட்டர் ஃபால்ஸ் வெள்ளி நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு மேலே போகுது. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நினைக்கிறேன். மேலே காட்டேஜெலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியான மிஸ்ட்டு. பார்ப்போம் மேலே போய் எப்படின்னு பார்ப்போம். இங்கே ஒரு இடத்துல ஒரு மியூசியம் மாதிரி இருக்குது. மியூசியம் வந்தோம். நான் உள்ளே போகல. எல்லாம் நிறைய மியூசியம் பார்த்தாச்சுல. ஸோ மியூசியம் பார்க்கல. இதுதான் அந்த மியூசியம். ஓல்டு சர்ச் மாதிரி இருக்குது. ஒரு அமைதியான சூழ்நிலை. ஆனால் கொஞ்சம் லைட்டாக வெக்கையாக தான் இருக்குது. சூடு தெரியுது. அந்தளவுக்கு கூலிங் இல்லை. அந்த இடத்துல ஒரு இடத்துல ஃபால்ஸ் பார்த்தோம்ல, ஃபால்ஸ் நல்லா கூலிங்காக இருந்துச்சு. சொட்டு போகிற அளவுக்கு இருந்துச்சு. பட் இங்கே இல்லை. ஹோம் ஸ்டே வந்தாச்சு. இங்கே ஹோம் ஸ்டேயில் நல்லா அழகான ஹோம் ஸ்டேஸ். நல்லா டீசெண்டாக இருக்குது. இதுதான் நம்ம தான் இங்கே இருக்குது ஹோம் ஸ்டே. மேலே இருந்தது ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. நான் பேக் சைடு என்ட்ரன்ஸ் வழியாக கீழே வந்துட்டேன். கொடைக்கானல் வந்தாச்சு. ஹோம் ஸ்டேயில் வந்து புக் பண்ணி ஹோம் ஸ்டேயும் வந்தாச்சு. குளிர் அவ்வளோவா இல்லை. 20 தான் டெம்பரேச்சரு. இது தேவையில்லை. ஜாக்கெட்டோ இல்லை வேறு எதுவும் கனமான எதுவும் தேவையில்லை. பிளேசர் எதுவும் தேவையில்லை. நடந்து வந்தேன், வாக் வந்தேன் கீழே. அழகான ஒரு வியூ. சூப்பராக இருக்குல்ல. அந்த ஆப்போசிட் ரோட்டில் தான் மேலே ஏறி வந்தோம். மெயின் பஜார் நினைக்கிறேன். கொடைக்கானல் டவுன் நகராட்சி. மேலே ஒரு ஜும்மா பள்ளிவாசல் தெரியுது. சூப்பராக இருக்கு. ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணேன் கொடைக்கானலை. வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக மழை வர மாதிரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஊரில் வந்து வெயிலில் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு போயிடலாம். சூப்பராக இருக்கும். இதுதான் நம்ம ப்ராப்பர்ட்டி, எடுத்துக்க ப்ராப்பர்ட்டி. காட்டேஜ் ஹோம் ஸ்டே. நல்லா இருக்கா? ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இங்கே ரூமில் இருந்து. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோ சந்திப்போம். வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா கண்டினியூ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.